இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை தமன்னா பாட்டியா அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். இயர் தமன்னா பாட்டியா. பிறந்த தேதி 21/12/1989. உயரம் 168 சென்டிமீட்டர். பிறந்த ஊர் மும்பை. ஸ்கூல் மேனிகிச்சி கூப்பர் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஸ்கூல் இன் மும்பை. காலேஜ் பிஏ டிகிரி இன் த நேஷனல் காலேஜ். தமன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இவரோட நிக் நேம் கூட மில்க் பியூட்டி. ஆனால் இவங்க வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்கன்னா டம்மி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். தமன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருப்பாங்க. இவங்களோட நிக் நேம் கூட மில்க் பியூட்டி. ஆனால் அவங்க வீட்டில் டம்மி என்று சொல்லுவாங்க. தமன்னாவோட அப்பா பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்காங்க. இவங்களோட பிரதர் டாக்டராக இருக்காங்க. நம்ம அப்பா பையன் 2 பேருமே டாக்டர் பிஸ்னஸாக இருக்கனால அது சம்மந்தமாக தான் தமன்னாவும் வளருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படின்னு தான் அவங்களோட ஆசை. நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல் படிக்கும்போது நம்மளை பார்க்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீ அழகாக இருக்க, இந்த ஹீரோயின் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையை உருவாக்குவாங்கள்ல. அது மாதிரி தான் தமன்னா மேம் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நீ அழகாக இருக்க, நீ சினிமா நடித்தா இன்னும் சூப்பராக பெரிய அளவில் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இவங்களை சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு ரொம்ப சினிமா நடிக்கிறது ஆசை வந்தது காரணம். இவங்க எல்லாரும் நீ ரொம்ப அழகாக இருக்க இப்படி சொல்லி சொல்லி இவங்களுக்கு நம்ம இதுக்காகவே நம்ம டான்ஸ்லேருந்து எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அவங்களோட சின்ன வயசில் இருந்தே இவங்க டான்ஸை கற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலில் எந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆனாலும் தமன்னாவோட டான்ஸ் இல்லாமல் இருக்காது. அந்தளவுக்கு இவங்க டான்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் அவங்க 11th படிக்கும் போதே ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. அங்கேருந்து தான் அவங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து தான் ஆக்டிங்லேருந்து எல்லாமே கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள ஒரு டேரக்டர் பார்த்துட்டு அவங்க தெலுங்கில் ஃபஸ்ட்டு மூவி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2006 கேடி என்ற மூவியில் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் ஒரு வில்லியாக தான் இவங்க நடிச்சிருப்பாங்க. இவ்வளோ அழகான ஒரு வில்லியா எல்லாத்துக்கும் நம்ம நிறைய சீரியலில் பார்த்துருப்போம். வில்லி வில்லன்லாம் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. அது மாதிரி தான் நம்மளுடைய கேடி படத்தில் தமன்னா மேம் ஒரு வில்லியாக அழகாக நடிச்சிருப்பாங்க. 2007 கல்லூரி என்ற படத்தில் தமன்னா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கெல்லாம் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் ஏங்கிக்கிருப்போம். அந்த அளவுக்கு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படத்தோட காமெடியாக இருக்கட்டும், பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னதான் இந்த படத்தோட காமெடி பாண்டிங் எல்லாமே இருந்தாலும் கிளைமேக்ஸில் நம்ம எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அழுக வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பராக இருக்கும். இவங்கள நம்ம கேடி படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோலாக தான் பார்த்துருப்போம். ஆனால் கல்லூரி படத்தில் ரொம்ப சைலண்டான, அமைதியான, அழகான ஒரு பொண்ணு அழகாக நடிச்சிருப்பாங்க. படத்துக்கு அப்புறம் அவங்க தெலுங்கு, கன்னடா இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண மூவிஸ் எல்லாமே அங்கே பெரிய அளவுக்கு ஹிட்டு கொடுத்துருக்கு. படிக்காதவன் என்ற படத்தில் தனுஷாரு கூட தமன்னா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் காமெடியாகவும் இருக்கும், டான்ஸ் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்கும். கதன் படத்துக்கு அப்புறம் தான் கண்டேன் காதலை என்ற படத்தில் பரத் சார் கூட நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இவங்க யதார்த்தமாக அழகாக ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக நடிச்சிருப்பாங்க. விஜய் சாரோட 50வது படத்தில் தான் தமன்னா மேம் நடிச்சிருக்காங்க. சுறா என்ற படத்தில். இந்த படம் பாட்டு டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். தமன்னாவோட நடிப்பும் நல்லாயிருக்கும். கார்த்திக் சார் கூட பையா என்ற படத்தில் தமன்னா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் பாட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கும் அந்த டான்ஸு ஆடுவாங்க பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்தளவுக்கு உங்கள் டான்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். 2014 அஜித் சார் கூட வீரம் என்ற படத்தில் தமன்னா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் இவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அஜித் சார்னாவே படம் சூப்பராக தான் இருக்கும். அந்த படமும் பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. 2015 பாகுபலி என்ற படத்தில் தமன்னா மேம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் உலகளவிலே பெரிய அளவு வெற்றி கொடுத்தது இந்த படம் தான். அந்த அளவுக்கு இந்த படம் அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. தமன்னா மேமோட நடிப்பாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும். அவங்க டான்ஸு தமன்னா மேம்னாவே நமக்கு டான்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். அவங்க டான்ஸ்னாவே சூப்பராக இருக்கும். இந்த படத்துலேயும் அழகாக நடிச்சிருப்பாங்க. 2016 தோழா என்ற படத்தில் தமன்னா மேம் நடிச்சிருப்பாங்க. இதில் கார்த்திக் சார், நாகார்ஜுனா சார் இவங்க கூட தமன்னா மேம் நடிச்சிருப்பாங்க. நல்லாவே நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். தர்மதுரை என்ற படத்தில் விஜய் சேதுபதி சார் கூட தமன்னா மேம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்கும். இதில் வர பாட்டு வரிகள் எல்லாமே சூப்பராக இருக்கும். பிரபுதேவா சார் கூட தேவி என்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க தமன்னா மேம். அவங்க நடித்த படத்துல ரொம்ப கஷ்டமான படம் அப்படின்னா எனக்கு தேவி படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாங்க. இதில் பேய் வேஷத்தில் டபுள் கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. நல்லாயிருக்கும். இவங்களோட நடிப்பாக இருக்கட்டும், டான்ஸு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு அப்புறம் அவங்க நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துருக்கு. அவங்கள பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.